திரு ரவிராஜா, இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் எங்கள் பிரச்சாரத்தை தொடங்குறப்ப விவசாயிகள் பல்வேறு தரப்புகளும் சந்தித்து கலந்துரையாடார். அதில் ஒரு விஷயத்த சொல்கிறார், நீங்கள் நிறைய கோரிக்கைகள் எனக்கு முன் வச்சுருக்கீங்க, நீங்கள் சொல்லாத கோரிக்கை என்கிட்டையும் நானும் சில கோரிக்கைகளை மனசில் வச்சுருக்கேன், இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு. சொன்னது மட்டும் இல்லை, சொல்லாத கோரிக்கைகளும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே நிறைவேற்றுவோம்னு சொல்கிறார். எந்த நம்பிக்கையில்? வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில் தான். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற குரலோடு தமிழக மக்களை விடியலை நோக்கி கொண்டு செல்வதாக உறுதி எடுத்துக்கொண்டு வெற்றி பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. 2026 தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற உயரிய எண்ணத்தோடு மக்கள் படும் அல்லல்களை பார்த்து, மாளாத துயரங்களை பார்த்து அதிலிருந்து விடுவிப்பதற்காக ஒரு பயணத்தை, வெற்றி பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதில் மக்களோட குறைகளை வருகிற வழியெல்லாம் கேட்டுகிட்டே வரும்பொழுது ஒவ்வொரு விவசாயிகளுடைய குறைகளை கேட்கிறார், செங்கல் உற்பத்தியாளர்கள் அவர்களுடைய குறைகள் கேட்கிறார், நெசவாளர்கள் குறைகள் கேட்கிறார். அவங்க என்ன பிரச்சனைகளை சொல்கிறாங்கன்னா அதில் உள்வாங்கி கொண்டு அதற்கு உரிய பதிலை கொடுத்து அவர்கள் வைக்கிற கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை செய்து கொடுக்கிறோம்னு சொல்கிறாரு. அதுபோக அவர்களுடைய குறைகள் நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்ற ஒரு அச்சத்தில் கேள்வி எழுப்பாமல் இருக்கக்கூடிய குறைகளையும் மனதில் உள்வாங்கி கொண்டு அதற்கும் நீங்கள் கேட்காது சொல்லாத கூட நாங்கள் திருப்பி உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்குறோம், உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கும் அதே மாதிரி தொழில் பண்ணுவதற்கும் அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கும் உண்டான அரசாக, மக்களை காப்பாற்றக்கூடிய அரசாக இருக்கும் என்பதை உறுதியளிக்கிறோம்னு சொல்லி அந்த ஒரு விடியல் பயணத்தை தொடங்கியிருக்காரு இல்லைங்களா. இப்போ அவங்க ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராருன்னா எங்கே விடியல் தந்தார்? எல்லா பக்கமும் இருண்டு போய் இருக்கிற பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக போய் இப்போ கட்டுப்பாடு இழந்து போய் கொண்டிருக்கிற ஒரு தமிழகமாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஆமாங்க, போதை கலாச்சாரம் பாருங்கள், தினம் தினம் கொலை கொள்ளை பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் நிலையமே தாக்கப்படுகிறது, போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. தினம் தினம் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை 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 தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனை இல்லாத ஒரு அரசாங்கத்தை, அமைதியான அரசாங்கத்தை கொடுப்பதற்காகத்தான மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவ்வளோ பெரிய கூட்டணி அமைத்து நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னதை என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எதையும் செய்யலை. 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. என்ன செஞ்சீங்கன்னு வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ செய்த சாதனைகள் தான் வீடு வீடாக சொல்லி நாங்கள் அதை வாக்காக மாற்ற போகிறோங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சாதனைகள் செய்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. நீங்கள் போய் ஏன் வீடு வீடாக இப்போ சொல்லணுன்னா என்னென்னு போய் சொல்லி இது பண்ணுவீங்க? போதை கலாச்சாரம் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் லெவலில் நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். என்னென்ன ட்ரக்கு முதல்ல இங்கே கிடைக்கலையோ அதை பூரா மார்க்கெட்டில் உழவு விட்டுருக்கோம். எந்த தெருவுக்கு போனாலும் தெரு முனையில் விற்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். பெண்கள் மது உபயோகப்படுத்துறதுலேருந்து இது வரைக்கும் கொண்டு போய் ரோட்டில் கொண்டு போய் விடுற அளவுக்கு விட்டுட்டீங்க. எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடான ஒரு நிலையில் ஒரு பிரச்சனை அப்படிங்கும்பொழுது பிரச்சனை தலைக்கு மேலே வெள்ளம் வருகிறது என்று சொன்னால் உடனே என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே டைவர்டிச்சு அதை வேற மாதிரி டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. சட்டம் ஒழுங்கு நிறைய பட்டியலாம் சொல்கிறாங்களா? அந்த கடந்த 10 ஆண்டுகள், அதாவது அதிமுக 2021க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 21க்கு அப்புறம் எப்படி இருக்குது, கட்டுக்குள்ளே இருக்குது, இவ்வளோ பேர் குண்டாஸில் போட்டிருக்கோம், இவ்வளோ கொலைகள் சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு, இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருந்தாங்கன்னா திமுக தலைமையிலேயே ஒரு ஹோல்சேல் ட்ரக் வியாபாரிக்கு எப்படி பதவி கொடுத்துருப்பாங்க? இரும்பு கரம் கொண்டு முதல்ல அவங்க கட்சிக்குள்ளார யார் இருக்காங்கங்கிறது கட்டுப்பாடே இல்லாமல் அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் தானே ஒரு ட்ரக் வியாபாரிக்கு கொடுத்து இப்போ அவர் அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிருக்காரு. அப்புறம் அதுக்கப்புறம் தானே கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. முதல்ல தன்னுடைய கட்சிக்குள்ளாரையே எப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் என்பதே தெரியாமல், கட்டுப்பாடு இல்லாமல் தானே அவங்க கட்சி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கள். தினம் தினம் வரக்கூடிய பிரச்சனைகள் மாணவர்கள், இளைஞர் சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய அளவிற்கு எந்த அளவிற்கு போதை கலாச்சாரத்தின் உச்சகட்டமாக போக முடியுமோ அந்த அளவுக்கு உச்சகட்டமாக போயிட்டு இருக்காங்க. இப்போ இது எப்படி கட்டுப்பாடு இருக்குது, போலீஸோடைய கட்டுப்பாடு இருக்குது, அரசாங்கம் சீராக செயல்படுகிறது என்றால் இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையே. அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இத்தனை கொலைகள், கொள்ளைகள், பிரச்சனைகள் எப்படி வரணும்னு அவசியமே இல்லையே. எதுவுமே இல்லாமல், கட்டுப்பாடே இல்லாமல் தானே இருக்குது. அவர் என்ன நடக்குதுன்னு, தனக்கு கட்சிக்குள்ளேயே என்ன நடக்குதுன்னு தெரியல, எப்போ விடிந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நாங்கள் இன்னும் எதிர்க்கட்சி அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவரே எப்படி விழுந்தாலும் என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று பயந்து பயந்து இருக்க வேண்டிய நிலையில் தான் நான் இருக்கிறேன் என்று அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருல, அதை மறுக்க முடியுமா? கண்டிப்பாக மறுக்க முடியாது. அந்த நிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக மக்கள் எதிர்பார்த்து வாக்களித்து அந்த வாக்களித்ததற்கு உண்டான பலனை அனுபவிக்காமல் மிகப்பெரிய தோல்வி சந்தித்திருக்கிறார்கள். அந்த தோல்விக்கு உண்டான பாடத்தை 2026 அவர்களை விரட்டி அடித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் அமர்த்தி அவர்கள் நிம்மதியாக வாழப் போகிறார்கள். அதற்குண்டான விளைவைத்தான் அவர் இப்போ செஞ்சுட்டு இருக்காரு. அதனுடைய தொடக்கம் தான் இன்றைக்கு வெற்றிகரமாக தொடங்கியிருக்கு.
அண்ணன் வந்து இந்த கூட்டணியில் இருக்கவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கங்கிறத அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாரு நினைக்கிறேன், பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். திருமாவளவன் என்ன பேசுறாரு, சிபிஐ என்ன பண்ணுது, சிபிஎம் என்ன பேசுது, மீதி கட்சிகள் இந்த குட்டி கட்சிகள்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க, ஆட்சியின் மேல் அதிருப்தி இருக்கா இல்லை ஆதரவு இருக்கா அப்படிங்கிறத பேசுறாங்களா, இல்லை இருப்பேன் இருக்க மாட்டேங்கிறதுக்கு உண்டான நடைமுறை பேச்சுக்கள் எல்லாம் இருக்கா, நடவடிக்கைகள் இருக்கா, அதை எதையுமே அவர் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். செலக்டிவ் அம்னிஷியா மாதிரி அவர் குறிப்பிட்டது மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிறாரு, இதெல்லாம் மறந்துடுறாரு போல இருக்கு. ஆகவே வருங்காலத்தில் அண்ணன் எல்லாரையும் சமமாக பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகராக உங்களை நாங்கள் பெருமையாக ஏற்றுப்போம். ஆனால் திமுக ஆதரவாளர் மாதிரியே பேசுறது எங்களால் ஏற்றுக்க முடியல. நன்றி 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 நன்றி.